மரியாதைக்குரிய சாகு அவர்கள் முதலில் தேர்தல் ஆணையத்தை நான் பாராட்டுகிறேன். இவ்வளவு பெரிய தேர்தலை சுமூகமா நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஆனால் வாக்கு சதவீதத்தை சொல்லுவதில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி இருந்தது. அந்த குளறுபடி தவிர்த்திருக்கப்பட வேண்டும் என்பது. ஆனா எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு சொல்லும் சில கட்சிகள் அதற்கு எந்த கண்டனத்தையும் சொல்லல. அதுவும் ஏன்னு தெரியல. ஆனாலும் தேர்தல் ஆணையத்தை பாராட்டுகின்ற அதே நேரத்தில் இத்தகைய குளறுபடிகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்பது எனது கருத்து. தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சனாதனத்தை பத்தி பேசிய உதயநிதி கண்டிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ தேர்தல் நேரத்துல இந்த மாதிரியான கருத்தை அவர் ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா தேர்தல் நேரத்துல மக்களுக்கான கருத்துக்களை வலிமையாக சொல்வதுதான தேர்தல் நேரம். அதுவும் அந்த சனாதன கருத்து என்பது அதை பின்பற்றுகின்ற இதை ஒரு தவறான கருத்து தமிழகத்துல நிலவுகிறது. தமிழகத்துல இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். சனாதனம் என்றால் ஏற்றத்தாழ்வு என்ற ஏற்றத்தாழ்வு கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. இன்னைக்கு கோயிலுக்கு வருகின்ற பெண்கள் எல்லோரும் சனாதனத்தை கடைபிடிப்பவர்கள் தான். ஒரு நம்பிக்கையோடு ஒரு தூய்மையான வாழ்க்கை முன்னெடுத்து செல்பவர்கள் தான். ஆக அப்படி அவர்கள் எதிர்த்து பேசும்போது இவர்களை எல்லாம் எதிர்த்து பேசுவது மாதிரிதான். கொசுவை ஒழிப்பதை போல இன்னைக்கு கோயிலுக்கு வர பெண்களை கூட அவர்கள் தவறாக பேசுவதற்குத்தான் அர்த்தம். அதனால சகோதரர் ரேவந்த் ரெட்டியோட கருத்து சரியானது. ஏனென்றால் அவர் வேறு இயக்கத்தில் இருந்தாலும் சனாதனம் என்று வரும்பொழுது இந்தியாவில் எல்லாரும் ஒன்றுதான் என்பதை அவர் தெரியப்படுத்தினார். பிரதமரின் குற்றச்சாட்டு என்னன்னா, வாக்கு வங்கிக்காக சிறுபான்மையினரை காங்கிரஸ் மற்ற கட்சிகள் பயன்படுத்துகிறது. ஆனா வளர்ச்சிக்கான திட்டங்களை நான் தான் கொடுக்கிறேன் என்று பிரதமர் சொல்றார். அதான் சொன்னார். வாக்கு இல்லாம இருக்கிறதெல்லாம் இது நிறைய பேருக்கு ஒரு தொகுதியில 20,000 30,000 இருக்கு. அது திட்டமிட்ட சதியா நடந்திருக்கு. அது அதிகாரிகளை வச்சு தமிழக அரசு குற்றச்சாட்டு பண்றாங்க. இல்ல, அதனாலதான் ஏன்னா வாக்குகள் நீக்கப்பட்டது பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எந்த கருத்தும் சொல்ல மறுக்கிறார்கள். ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னா கூட உடனே அவங்க தான் அதிகமா குரல் கொடுப்பாங்க. அதனால ஆதரவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருப்பது உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.